79 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவை சேர்ந்த யோனாப் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதில் பயணம் செய்த 181 பேரில் 179 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் மட்டுமே படுகாயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் 179 பேர் பலியாகியிருக்கிறார்கள். தாய்லாந்திலிருந்து தென்கொரியா சென்ற விமானம் தரையை இறங்கும் போது விபத்தில் 179 பேர் பலியாகியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்கொரிய விமான விபத்தில் இருவர் தவிர விமானத்தில் பயணித்த அனைவரும் பலியானதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தென்கொரியாவை சேர்ந்த யோனாப் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. விமானத்தில் 181 பேர். வணக்கம் என் யூடியூப் நண்பர்களே, டிக்டாக் உறவுகளே, இன்றைய இந்த பதிவை நாங்கள் பதிவு செய்கின்றோம். என்றால் இந்த கோர விபத்து உலக நாட்டில் உள்ள எல்லா மக்களையும் உலுக்கி போட்டிருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமாக இந்த விமானத்தில் பயணித்த இந்த அத்தனை மக்களும் உயிர் பிரிந்திருக்கிறார்கள். அதுவும் வருஷ கடைசி புது வருடம் தொடங்குகிற நேரம் இன்னும் 2-3 நாட்கள் இருக்கின்றன. புது வருஷம் 2025 ஆரம்பிக்கிறதுக்கு அதில் எவ்வளவு கற்பனைகளுடன் அந்த விமானத்தில் தங்கள் உறவுகளை பார்க்க சென்றிருப்பார்கள். கிறிஸ்மஸ் முடிஞ்ச எத்தனையோ பேர் தங்கள் உறவுகளை பார்க்க போயிருப்பார்கள். இந்த நேரத்தில் இந்த விபத்து நடந்து எல்லோர் மனதையும் ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. மக்களே, உடனுக்குடன் எனது செய்திகளை நான் போட்டுக்கொண்டிருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு செய்திகளையும் நீங்கள் பார்க்க வசதியாக இருக்கும். நன்றி மக்களே, வணக்கம். இதில் 2 பேர் தான் தப்பி இருக்கிறார்களாம். 179 பேரும் பலியாக இருக்கிறார்களாம். கேட்க எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது பாருங்கள். எவ்வளவு சந்தோஷமாக இந்த புது வருஷத்தை கொண்டாடுவதற்கு போயிருப்பார்கள். நன்றி மக்களே, வணக்கம். இவர்கள் ஆத்மா சாந்திரியம். எனது சேனலை முதலாக பார்க்கின்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமர்த்தி விடுங்கள். அப்பொழுதுதான் நான் போடுகின்ற புது தகவல்கள் உங்களுக்கு பார்க்க இலகுவாக இருக்கும். நன்றி மக்களே, வணக்கம். இந்த சிறிய காணொலியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன்.